தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு அதிகரித்து வருகிறது. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கிய அனைத்து விசாக்களும் தற்போது ரத்து செய்யப்பட்டதாக மத்திய அரசு அதிரடியாக தெரிவித்திருக்கிறது. இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட சாக் விசாக்களை நிறுத்தி பாகிஸ்தான் அரசு வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பெஹல்காமில் நடந்த இந்த மோதல் போக்கால் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு மோதல் போக்கு நிலவி வருவதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகங்களை மூட மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகங்களில் பணியாளர்களின் எண்ணிக்கையை பாகிஸ்தான் அரசு குறைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையில் இருந்த செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன். இந்த பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மாலதி, நேற்றைய முன்தினம் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இந்திய அரசு ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக இந்திய அரசு மீண்டும் பாகிஸ்தான் மீது ஒரு போர் தொடுக்கப் போகிறதா, அல்லது பாகிஸ்தானில் ஜம்மு காஷ்மீர் ஆக்குபைடு பிஓகே என்று சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பதுங்கி இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு எதிரான தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார்களா, இப்படியான பல கேள்விகள் இருந்தபோதுதான் நேற்றைய தினம் பிரதமர் தலைமையில் பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்ததில் முக்கியமான 5 முடிவுகளை எடுத்திருந்தாங்க. குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டுக்கு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, இப்படியான பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் உடனடியாக ஏப்ரல் 27, ஏப்ரல் 29 2 தேதிகளை தீர்மானித்து இந்த 2 தேதிகளுக்குள்ளாக பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்திய அரசினுடைய இந்த உத்தரவுகளுக்கும் இந்த முடிவுகளுக்கும் என்ன எதிர்வினையாற்றுவது என்பதுதான் பாகிஸ்தான் அரசினுடைய முக்கிய கேள்வியாக இருந்த நிலையில் இன்று இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானுடைய பிரதமர் தலைமையில் அந்நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் தெரிவிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சரியா 2.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சில முக்கியமான முடிவுகள் வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லி முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள் என சொல்லியும் சில தகவல்கள் வெளியானது. அதற்கு பிறகு ஒரு 5 முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அந்த தகவல் வெளியானுச்சு. அந்த தகவலை கூட நாம் முன்பு செய்தியாக பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் அரசு எடுக்கக்கூடிய 6வது முடிவும் ஒன்று இருக்கு. அது சிம்லா ஒப்பந்தம் ரத்து என்பதை தாண்டி அது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் அரசு. அந்த முடிவையும் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடுத்திருப்பதாக பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் மற்றும் இந்தியாவுடைய முன்னணி ஊடகங்களும் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த சிம்லாவுடைய ஒப்பந்தம் அப்படின்னா என்ன என பலருக்கு இந்த கேள்விகள் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது நேற்று மத்திய அரசு. இன்று பாகிஸ்தான் அரசு சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். சிம்லா என்பது இந்தியாவினுடைய ஒரு பகுதி. இந்தியாவிற்கும் அந்த சிம்லா ஒப்பந்தத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்ற பலருக்கு இந்த கேள்வி இருக்கலாம். 1971 1972 இந்த இடைப்பட்ட காலத்துல தான் வங்கதேசம் அப்படின்றது கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்கதேசத்தின் மீது பாகிஸ்தான் போர் தொடுத்திருந்த நிலையில் அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இந்திய படைகளை அனுப்பி வங்கதேசத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக போரிட செய்து பின்பு பாகிஸ்தான் அமைதி உடன்படிக்கை எல்லாம் கையெழுத்திட்டிருந்தார்கள். இது 1972 ஜூலை மாதம் நடந்தது. இப்போதுதான் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிம்லால ஒரு அமைதி உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. அப்போது பாகிஸ்தான் பிரதமராக இருந்தவருக்கும் இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கும் இடையிலான ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம். இது சிம்லாவில் கையெழுத்தானதன் காரணமாக இது சிம்லா ஒப்பந்தம் 1972 என்று இப்போது வரைக்கும் அது சொல்லப்படுகிறது. சரி, இந்த ஒப்பந்தத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன? இந்த ஒப்பந்தம் எதற்காக போடப்பட்டது? சண்டை நடந்தது பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும், இப்போ வங்கதேசம்னு சொல்றோம். ஆனா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஒப்பந்தம் ஏன் போடப்பட்டது அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லையா? இந்த ஒப்பந்தத்திற்கான முக்கியமான காரணம் 1952க்கு பிறகு பாகிஸ்தான், இந்தியா, கிழக்கு பாகிஸ்தான் இப்படி நாடுகள் பிரிந்ததற்கு பிறகாக எல்லை வரையறையில் பல சிக்கல்கள் இருந்தது.
அப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனை தான் மிக அதிகமாக இருந்தது. எல்லை பிரச்சனைகள் இப்போ வரைக்கும் இருக்கு. சியாச்சின் மலைத்தொடரில் இந்தியாவுக்கு சொந்தமா பாகிஸ்தானுக்கு சொந்தமா அப்படின்ற எல்லை பிரச்சனை இப்போ வரைக்கும் இருக்கு. இந்த எல்லை பிரச்சனைகள் அனைத்தையுமே அமைதியான முறையில் நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னு போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த சிம்லா ஒப்பந்தம். அதே நேரத்தில் இந்தியாவிடம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கைதிகள், ஏன்னா அப்போ போர் நடந்துட்டு இருந்துச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். எனவே இந்தியாவிடம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கைதிகள், பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய இந்திய கைதிகள் ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது சிம்லா ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கொள்கையாக வைத்திருந்தார்கள். மூன்றாவது, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை அமைதி உடன்படிக்கையின் மட்டும், அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் மட்டுமே தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சிம்லா ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவம். இந்த சிம்லா ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு நடைபெற்ற சியாச்சின் போராக இருக்கட்டும், கார்கில் போராக இருக்கட்டும், இந்த போரின் போது கூட பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவில்லை அல்லது ரத்து செய்யவில்லை. ஆனால் இந்திய அரசு நேற்றைய தினம் அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்று பாகிஸ்தான் அரசு இந்த சிம்லா ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற முடிவையும் பாகிஸ்தான் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ராஜாங்க ரீதியிலான பல சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதற்கான வழிவகை இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் இந்தியா POK என்று சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்பது இந்தியாவிற்கு சொந்தமானது என சொல்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் அது தங்களுடைய நிலப்பரப்பு என்று சொல்கிறது. ஆனால் இந்த சிம்லா ஒப்பந்தம் என்பது இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த எல்லைகளை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்மானிக்க வேண்டும் என்பதான். இப்போது அந்த சிம்லா ஒப்பந்தத்தை மீறக்கூடிய வகையிலே தற்போது பாகிஸ்தான் அதனை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையில சிம்லா ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது பாகிஸ்தான் அரசுக்கு ஏற்பட்டுவிடும். இது இந்தியாவிற்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி மிகப்பெரிய தலைவலியாக மாறப்போகிறது அப்படின்றதான் பாகிஸ்தான் அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகளுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையிலே பாகிஸ்தான் அரசு இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்று பாகிஸ்தானிய ஊடகங்களாலும் பாகிஸ்தான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினால் சொல்லப்பட்டாலும் கூட பாகிஸ்தான் மறைமுகமாக இராணுவ நகர்த்தலை மேற்கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்திய உளவுத்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில், இது ஊடகங்கள் சொல்லக்கூடிய தகவல், உளவுத்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் கராச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இஸ்லாமாபாத் அதே போல ராவல்பிண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இராணுவத்தை முன்னகர்த்தக்கூடிய பணிகளை பாகிஸ்தான் இராணுவம் ரொம்ப தீவிரமாக நடத்திட்டு வராங்க. இந்த ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பாகிஸ்தானுடைய நகரங்கள் இந்தியாவினுடைய LOC, இந்திய எல்லை பகுதிகள், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள், இராணுவ தலைமையிடம் இருக்கக்கூடிய பகுதிகளும் கூட. எனவே இராணுவத்தை முன்னகர்த்துகிறார்கள் என்றால் இந்தியா ஒருவேளை அதிரடியான எதிர்வினை நடவடிக்கைகளை தொடங்கினால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு பாகிஸ்தான் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறதா அப்படின்ற கேள்விகளையும் பாகிஸ்தான் ஊடகங்களும் இந்திய முன்னணி ஊடகங்களும் முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் நேற்றைய முன்தினம் பகல்காம் பைசரன் புல்வெளியில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொன்றதற்கு பிறகாக இந்த மத்திய அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் எதிர்வினையாற்றக்கூடிய வகையிலே இந்த முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்திருப்பதன் மூலம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனை மீண்டும் தொடங்க போகிறதா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் எழத் தொடங்கி இருக்கிறது. மாலதி. யோகேஸ்வரன், இந்த பெஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு அதிகரித்து வந்தே இருக்கிறது. தற்போது இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசுகள் என்னென்ன அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது? மத்திய அரசு தரப்பில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது? மாலத்தை நம்ம ரெண்டு விஷயமா ஒப்பிட்டுக்கலாம். ஒன்று மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு, மற்றொன்று பாகிஸ்தான் அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அரசும் இந்திய அரசும் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் ஒன்றுக்கு ஒன்று ஒத்துப்போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல பாகிஸ்தான் நாடு சார்க் ரீதியிலான விசாக்களுக்கு தான் இந்தியர்களுக்கு அனுமதி வழங்குகிறது. அதே போல இந்தியாவையும் சார்க் ரீதியிலான அடிப்படையிலே பாகிஸ்தான் நாட்டினருக்கு விசா என்பதை வழங்கி வந்தது. நேற்று மத்திய அரசு சார்க் ரீதியிலான விசாக்களை உடனடியாக நாங்கள் ரத்து செய்கிறோம், அது காலாவதி ஆகிறது என்பதை மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் அது மாறுபட்ட வகையில் இன்றைய தினம் அனைத்து விசாக்களும் ரத்து செய்யப்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்தது. இதற்கு அப்படியே எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் பாகிஸ்தான் அரசு இன்றைய தினம் இந்தியர்களுக்கு வழங்க வேண்டிய சார்க் விசாக்கள் நடவடிக்கைகள் அனைத்தையுமே நாங்கள் உடனடியாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற முடிவை பிரதமர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சாலை வழி போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரே எல்லை என்பது பஞ்சாப் தான். இந்தியாவிற்கும் பஞ்சாப் மாநிலம் இருக்கிறது, பாகிஸ்தானிற்கும் பஞ்சாப் மாநிலம் இருக்கிறது.
பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதியை அவங்க வாகான்னு பெயரிட்டு அழைச்சிக்கிறாங்க. இந்தியாவிற்கு பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லையை நம்ம அட்டாரின்னு பெயரிட்டு அழைச்சிக்கிறோம். நேத்து மத்திய அரசு அட்டாரி எல்லையை மூடுவதாக அறிவித்த நிலையில இன்று பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தானுக்கு சொந்தமான வாகா எல்லையை மூடுவதும் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. இப்போ அந்த எல்லைகளை மூடுவதால என்ன பிரச்சனை? பாகிஸ்தானுக்கு பெரும்பாலும் இந்தியர்கள் செல்வதில்லை, பாகிஸ்தானியர்களும் சொற்பளவிலே இந்தியாவிற்கு வருகிறார்கள். எல்லைகளை மூடுவதால் என்ன பிரச்சனை அப்படின்றது பலருக்கு கேள்வி இருக்கலாம். மிகப்பெரிய வர்த்தகம் இந்த சாலை போக்குவரத்து வழியாக மட்டுமே நடக்கிறது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்து இருந்த நிலையிலும் கூட அது ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் சாலை போக்குவரத்து மூலமாக மட்டுமே இந்த வர்த்தக ரீதியிலான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில இப்ப எல்லை பகுதிகளை மூடுவதன் காரணமாக பல கோடி அளவிற்கான அந்த வர்த்தகங்கள் முடங்கக்கூடிய அபாயம் ஏற்படும் அப்படின்றத இந்த இரு நாடுகளுடைய முடிவுகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதுல முக்கியத்துவம் வாய்ந்த மற்றொன்று என்னவென்றால், இந்தியாவிற்கான தூதரகம் கராச்சி மற்றும் இஸ்லாமாபாத்தில் இருக்கு. பாகிஸ்தான் நாட்டுக்கான தூதரகம் டெல்லியில் இருக்கு. பாகிஸ்தான் நாட்டினுடைய தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே 48 மணி நேரத்தில் பாகிஸ்தானுக்கு திரும்ப வேண்டும் என்று நேற்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இன்று பாகிஸ்தான் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவிற்கான தலைமை தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய மொத்த எண்ணிக்கையை நாங்கள் 30 மட்டும் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதனால அவங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, ராஜாங்க ரீதியிலான பணிகள் தடைபட்டு விடும். அதே நேரத்தில் பல கட்ட ஆலோசனைகளுக்கு சில காலக்கெடு என்பது அதிகரிக்கக்கூடும். இதுதான் ராஜாங்க ரீதியில் இருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. பாகிஸ்தான் அரசு எடுத்திருக்கக்கூடிய மற்றொரு நடவடிக்கை, இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிறுவனங்கள் அல்லது இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய விமான நிறுவனங்கள் பாகிஸ்தானுடைய வான்வெளியை பயன்படுத்துவதற்கு தடை என்பதை விதித்திருக்கிறார்கள். அது உடனடியாக அமலுக்கும் கூட வந்திருக்கிறது மாலதி. முக்கியமாக எப்படி நமக்கு நிலப்பரப்பில் எல்லை இருக்கோ அதே போல வான்வெளியிலையும் எல்லை இருக்கு. குறிப்பிட்ட நாடுகளுடைய வான்வெளி எல்லையை பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டினுடைய அரசிடம் அதற்கான அனுமதியை கோர வேண்டும். அப்படித்தான் பாகிஸ்தான் அரசு இருக்கக்கூடிய வான்வெளியை இந்திய நிறுவனங்களும் இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு செல்லக்கூடிய விமான நிறுவனங்களும் பயன்படுத்தக்கூடாது, அதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் சொல்லிட்டாங்க. அதுல சில மாறுபாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ டெல்லியிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏர் இந்தியா விமானம் செல்லுது அப்படின்னா அவங்க பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை அமெரிக்காவிலிருந்து டெல்லிக்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்திக்கலாம். இதுதான் இதற்கான வித்தியாசம் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியான பல்வேறு முக்கியமான முடிவுகளை பாகிஸ்தான் அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலையிலே இந்தியாவிற்கு வர்த்தக ரீதியிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளையும் பாகிஸ்தான் அரசு எடுத்திருக்கிறது. உதாரணத்திற்கு நம்ம முன்பு சொன்னது போல வாகா அட்டாரி எல்லை மூடப்பட்டதற்கு பிறகாக வர்த்தக ரீதியிலான பிரச்சனைகள் ஏற்பட போகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கோ அல்லது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கோ ஏற்றுமதி இறக்குமதி உடனடியாக தடை செய்யப்படுகிறது அப்படின்றத பாகிஸ்தான் அரசு இந்த முடிவாக எடுத்திருக்கக்கூடிய நிலையில மூன்றாவது நாடுகள் இந்தியாவை வர்த்தகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு சீனா, ஜப்பான், தென்கொரியா இந்த மாதிரி நாடுகள் இந்தியா வழியாக இறக்குமதி செய்து ஒரு பொருட்களை அதனை பாகிஸ்தானுக்கு இனிமேல் கொண்டு செல்ல முடியாது. முன்பு கொண்டு சென்றிருக்கலாம், ஆனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதற்கு பிறகாக இனிமேல் கொண்டு செல்ல முடியாது. நேரடியாக பாகிஸ்தானுக்குள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட வேண்டும், இந்தியாவை பயன்படுத்தி வர்த்தகங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு முடிவையும் பாகிஸ்தான் அரசு எடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் வர்த்தகம், மற்றொரு பக்கம் எல்லை ரீதியிலான பிரச்சனைகள், மற்றொரு பக்கம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ராஜாங்க ரீதியிலான தொடர்புகளை முறிப்பது, இப்படியான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் பாகிஸ்தான் அரசு இந்தியாவிற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் எடுத்திருக்குது. இது மத்திய அரசும் இந்த விவகாரங்களை எல்லாம் கவனித்திருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் பாகிஸ்தான் முடிவுகள் தொடர்பாக மத்திய அரசு, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவர்கள் தரப்பு விளக்கங்களை அவர்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் மூலமாக அளிப்பார்கள் அப்படின்றதும் டெல்லியிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் மாலதி. யோகேஸ்வர், இந்த பெஹல்கா தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் என்னென்ன ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது, என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது, தொடர்ந்து அங்கு பங்கேற்ற தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் என்னென்ன ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள்? ஒரு சிறிய திருத்தம், இன்னும் மத்திய அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூடவில்லை. அது 6 மணிக்கு தான் தொடங்கவே போகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தான் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்த ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக
மத்திய உள்துறை அமைச்சரும் அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சரும் விளக்கங்களை அளிப்பார்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏற்கனவே ஊடகங்கள் வாயிலாக பல தகவல்கள் வெளியாகிவிட்டது. ஊடகங்கள் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து நேற்றைய தினமே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எடுக்கப்பட்டிருக்கூடிய முடிவுகளை பொதுவெளியில் தெரிவித்து விட்டார்கள். ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது நாடாளுமன்றத்தினுடைய மரபு. நாடாளுமன்றம் ஒரு அங்கம், அனைத்து கட்சிகளுடைய அங்கமாக தான் நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு இது போன்ற சட்டம் ஒழுங்கு சார்ந்த விவகாரங்கள் அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த ஏதேனும் ஒரு விவகாரங்களில் முடிவுகளை எடுக்கிறார்கள் அல்லது நடைபெறுகிறது என்றால் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து அது தொடர்பான விளக்கங்களை கொடுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் என்பது சர்வதேச அளவில் பேசும் பொருளாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து மத்திய அரசு இத்தகைய நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க போகிறது. சர்வதேச அளவில் நமக்கு இவ்வளவு ஒத்துழைப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் அந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முன்பாகவே பல்வேறு நாடுகளுடைய தூதர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாம் சந்தித்திருந்தார்கள். எனவே இந்த சந்திப்புகள் குறித்து எல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களிடம் விளக்கம் அளிக்கப்படும். யோகேஷ், இதுவரை நடந்திருக்கிற இந்த தகவல்கள் எல்லாம் பதிவு செய்தீர்கள். மிகுந்த ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருப்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியா எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை பார்த்து இப்போது பாகிஸ்தானும் எதிர்வினை ஆற்ற தொடங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது பாகிஸ்தான் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்யும் பட்சத்தில் நாங்கள் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஒரு போராகத்தான் கருதுகிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை சோதனைகளை செய்து கொண்டிருக்கிற தகவல்களும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பகல்காம் பகுதியில் மிகப்பெரிய ஒரு அத்துமீறலை நடத்திய அந்த தீவிரவாத கும்பலை தேடுவதாக தற்போது இராணுவத்தினர் மிகுந்த தேடுதல் அந்த படையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பிஎஸ்எஃப் படையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட படையினரும் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மிகுந்த அந்த தீவிரவாதிகள் தேடுதல் வேட்டை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் மற்றொரு புறம் ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கைகளையும் இந்தியா தீவிரம் காட்ட தொடங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா சர்வதேச நாடுகளில் இருந்து இருக்கிற எல்லா தூதரக அதிகாரிகளையும் அழைத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்கள் பிரதமர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்னு எல்லாம் தெரிவிச்சிருந்தீங்க. இப்போது நம்ம மிக முக்கியமாக பார்க்கலாம், குடியரசுத் தலைவரை உள்துறை அமைச்சர் மற்றும் முக்கியமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரில் சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் நாம் வெளியாகி இருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்ற பரபரப்பு வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு முக்கிய தகவல்களை, மத்திய அமைச்சகம் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அட்டாரி வாகா எல்லை மூடப்படுகிறது. வெளிநாட்டு வீரர்களுக்கு இந்திய இராணுவ வீரர்கள் கை குலுக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். இப்போது இந்த போக்கு எதை காட்டுகிறது, அடுத்ததாக என்ன நடக்கும்னு டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது தகவல். உங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் என்ன யோகேஷ்? எழிலரசன், நிச்சயமா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அடுத்தடுத்து அந்த பதில் சொல்லலாம். முக்கியமான செய்தி, இப்போ ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பிரோஸ்பூர்ல சர்வதேச எல்லை எல்ஓசியை கடந்ததற்காக இந்திய ராணுவ வீரர் ஒருவர் பாகிஸ்தான் ராணுவத்தினரால்
பிடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல்களை ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இந்திய ராணுவ வீரர் ஒருவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியை அவர் கடந்திருக்கிறார். குறிப்பா பிரோஸ்பூர்ல சர்வதேச எல்லையை அவர் கடந்திருந்த காரணத்தினால் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளால் இந்திய ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல்களை ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தான் கைது செய்திருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரரை மீட்பதற்காக பாகிஸ்தான் இந்தியா இடையிலான ஒரு உயர்மட்ட கூட்டத்தை கூட்டுவதற்கு முடிவு செய்திருப்பதாக பிஎஸ்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையினுடைய உயர் அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாகவும் இதற்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தி நிறுவனம் இந்த குறிப்பிட்ட தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் எல்லையரசு நம்ம பார்த்திருப்போம், சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது. எல்லை ரீதியிலான பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் இந்த சிம்லா ஒப்பந்தத்துடைய முக்கியமான நோக்கம் அப்படின்றத நம்ம முன்பு பார்த்திருந்தோம் இல்லையா. இப்போ அதே எல்லையை தாண்டியதாக இந்திய ராணுவ வீரர் ஒருவரை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்திருக்கிறது அப்படின்ற தகவல்களையும் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் அவங்க செய்தியாக வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பிரோஸ்பூர்ல எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே பணியாற்றி கொண்டிருந்த இந்திய ராணுவ வீரர் ஒருவர் எல்லையை கடந்ததாக கூறி பாகிஸ்தான் நாட்டினுடைய அதிகாரி ரேஞ்சர் ஒருவரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல்களையும் அவங்க தரப்புலேருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது விஷயம், நீங்க கேட்டது மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல மத்திய அரசும் சரி பாகிஸ்தான் அரசும் சரி அடுத்தடுத்த கட்ட எதிரெதிர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில டெல்லியில இன்னும் சற்று நேரத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டமும் கூட இருக்கிறது. அதுல விளக்கங்கள் எல்லாம் அளிப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகாக எல்லை பகுதிகளில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுது அப்படின்றத எல்லை பகுதிகளிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள், அதே போல காஷ்மீரி ஊடகங்கள் வழங்கக்கூடிய தகவல் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது இளையரசன். ஏன் அப்படின்னா இதற்கு முன்பும் பதிவு செய்தேன், இப்போது மீண்டும் ஒரு முறை அதை பதிவு செய்யலாம். ஜம்மு காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய, குறிப்பாக காஷ்மீர் ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் யோகேஸ்வரன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்நிலையில் ஏர் மார்ஷல், ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் நம்மிடத்தில் இணைப்பில் இருக்கிறார். தற்போது மாதேஸ்வரன் நம்மிடத்தில் இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். வணக்கம் மாதேஸ்வரன். மாதேஸ்வரன், இப்போ பார்க்கலாம், ஒரு வேகமான இரண்டு தரப்பில் இருந்தும் இந்தியா சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான 5 முடிவுகளை இந்தியா அறிவித்தது. அதிலிருந்தே பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிரடியாக பாகிஸ்தானுடைய இந்த செயலுக்கு, பாகிஸ்தானுடைய இந்த தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற இந்த செயலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவில் நமது நாடு இருக்கிறது. இந்த நிலைமையில் இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்தது மட்டுமல்லாமல் சிந்து நதி பாகிஸ்தானுக்கு பாய்வதை தடுத்திருக்கிறார்கள். சிந்து நதியை இப்போது தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த நாள் பாகிஸ்தான் மிகுந்த பதற்றம் அடைந்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிந்து நதியை தடுத்திருப்பதன் மூலம் நாங்கள் அதை ஒரு போராகத்தான் நாங்கள் உணர்கிறோம், அதை நாங்கள் வாராக நாங்கள் பார்க்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் 2 நாடுகளுமே இப்போது என்ன செய்திருக்கிறார்கள், அணு ஆயுத சோதனையை நடத்தி இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் 2 நாடுகளுமே இப்போது, அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் தரப்பில் ஒரு இந்திய இராணுவ வீரரையும் அவர்கள் சிறைப்பிடித்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரெல்லாம் தற்போது குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான சூழல் 2 நாடுகளும் மாறி மாறி எதிர்வினை ஆற்றி கொண்டிருப்பது எந்த மாதிரியா, இது எந்த நிலைமைக்கு இதை கொண்டு செல்லும், இதனுடைய போக்கு எப்படி இருக்கும் மாதேஸ்வரன்? தற்போது இந்தியா எடுத்து வருகிற எல்லா நடவடிக்கைகளும் பாகிஸ்தானும் தற்போது அவர்கள் எதிர்வினையாற்ற தொடங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் அவர்கள் தகவல் தெரிவித்தார். அதாவது டெல்லியில் உயர்மட்ட கூட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற நிலைமையில், இந்த நிலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தற்போது நடைபெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக குடியரசுத் தலைவரை நேரடியாக சந்தித்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம், இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு என்ன மாதிரியான பதிலடி கொடுப்பதற்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது, அது மட்டுமல்ல ராஜாங்க ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன என்பதையெல்லாம் நேரடியாக குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து அமித்ஷா அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்.
இந்த நிலைமையில் மாதேஸ்வரன் நம்ம இடத்தில் இருக்கிறார். ஏர் மார்ஷல், ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். மாதேஸ்வரன், இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இது எந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இதை இட்டு செல்லும்? இதனுடைய போக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்திய வீரரை பாகிஸ்தான் இராணுவத்தினர் சிறைப்பிடித்ததற்கான புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்தியா எடுத்து வருகிற நடவடிக்கைகளுக்கு இப்போது பாகிஸ்தானும் அவர்கள் வினையாற்ற தொடங்கி இருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரு நாடுகளுடைய இந்த எல்லையிலும் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோட்டு பகுதியில் மிகுந்த ஒரு போர் சூழல், பதற்ற சூழல் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு பாதுகாப்பு படை வீரரை, இந்திய படை வீரரை பாகிஸ்தான் இராணுவத்தினர் சிறைப்பிடித்திருப்பதாக தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த வீரரை மீட்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதிகாரிகள் கொண்ட குழு அமைத்து அதற்கான நடவடிக்கைகளில் இந்திய இராணுவம் இறங்கியிருப்பதாக ஒரு புறம் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், இந்தியா எடுத்திருக்கிற ஒரு மிக அதிரடியான நடவடிக்கை என்னவென்றால், சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். அதாவது இந்தியாவிலிருந்து சிந்து நதி பாய்ந்து அது மேற்கு மற்றும் கிழக்கு ஆகிய திசைகளில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து தான் அந்த சிந்து நதி பாய்ந்து பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருக்கிறது. எனவே மேற்கு புறத்தில் பாய்கின்ற சிந்து நதியினுடைய கிளை ஆறுகளை பயன்படுத்தித்தான் பாகிஸ்தானுடைய விவசாயம் 90% அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 26 கோடி பேர், 26 கோடிக்கும் அதிகமான மக்கள் சிந்து நதியை வாழ்வாதாரமாக, நீராதாரமாக அவர்கள் அதில் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகளுக்கு செய்திருக்கிற அந்த அட்டூழியத்திற்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்தியா இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்தது மட்டும் இல்லாமல் அந்த நீரையும் தற்போது தடுத்திருக்கிறார்கள். இதுதான் தற்பொழுது அடுத்த கட்ட நிலைமைக்கு இந்த போக்கு கடந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலைமையில் ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். வணக்கம் மாதேஸ்வரன். தற்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த பரபரப்பான இந்த அதிரடி சூழல்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், நிச்சயம் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். இந்த நிலைமையில் இந்தியா எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் இப்போது பாகிஸ்தானும் வினையாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். இதனுடைய போக்கு எப்படி இருக்கும்? இது எது போன்ற சூழலுக்கு இட்டு சொல்லும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள்? யோகேஸ்வரன், இப்போது நடந்து கொண்டிருக்கிற அந்த தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் சிறைப்பிடித்திருப்பதாக ஒரு அதிரடி தகவல் வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அட்டாரி வாகா எல்லையில் இரு நாட்டு வீரர்களும் கைக்குலுக்கி கொள்ளக்கூடாது என்ற ஒரு அதிரடி உத்தரவையும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது நடந்திருக்கிற இந்த கொடூர தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரில் விளக்கம் அளித்திருக்கிற அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நம் மத்திய அரசு கடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது என்ன தகவல்? அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவதாக சொல்லியிருந்தீர்கள். அதில் யாரெல்லாம் கலந்து கொள்ளப் போகிறார்கள்? என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம், விவாதங்கள்லாம் அதில் நடைபெற இருக்கிறது? அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கப்பட இருக்கும்? யோகேஸ்வரன். எழில், இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பு இன்னொன்று முக்கியமான ஒன்று எழிலரசன்.
அந்த இந்திய வீரர் ஒருவரை பாகிஸ்தான் எல்லையில பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்திருப்பதாக நம்ம முன்பு ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். அவருடைய பெயர் PK சிங், BSFல கான்ஸ்டபிளாக பணியாற்றுகிறார். எப்படி அவர் இந்திய எல்லையிலிருந்து பாகிஸ்தான் எல்லைக்கு சென்றார் அப்படின்றது குறித்து BSFனுடைய உயர் அதிகாரிகள் தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னா, பாகிஸ்தான் அந்த எல்லை பிரோஷ்பூர்ல இருக்கக்கூடிய ஒட்டியிருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் நிழலுக்காக அங்கு இருக்கக்கூடிய சில விவசாயிகளோடு சேர்ந்து அவர் நடந்து சென்ற போது பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை கைது செஞ்சிருக்காங்க. அவர் கைது செய்யப்படும் போது இந்திய ராணுவத்தால் அவருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு AK-47 துப்பாக்கி, அதே போல துப்பாக்கி குண்டுகள் அடங்கிய சில 2 மேகசின் இருந்திருக்கு. அதே போல் அவரிடம் சில பாட்டில்கள் எல்லாம் இருந்திருப்பதாக அந்த புகைப்படங்கள் காட்டுகிறது. இன்னும் நம்ம சற்று நேரத்தில் அந்த திரையில கூட அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும். இந்தியாவினுடைய BSF வீரரை கைது செஞ்சதற்கு பிறகாக அவருடைய கண்களை கட்டி பாகிஸ்தானுடைய ராணுவ கருணானந்தன் வணக்கம். இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த பரபரப்பான இந்த பதற்றமான சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்தியா எடுத்து வருகிற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் தற்போது பாகிஸ்தானும் எதிர்வினையாற்ற தொடங்கியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது எந்த மாதிரியான சூழலுக்கு இட்டு செல்லும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? தற்போது இந்தியா எடுத்து வருகிற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பாகிஸ்தான் எதிர்வினையாற்ற தொடங்கியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் அவர்கள் அளித்த அந்த தகவலை நாம் பார்த்தோம். BSF படை வீரர் ஒருவர் பாகிஸ்தான் இராணுவத்தினரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவரை மீட்பதற்கான எல்லா பணிகளும் தற்போது நடந்து கொண்டிருப்பதை நமது செய்தியாளர் நமக்கு தெரிவித்தார். இந்த நிலைமையில் பாகிஸ்தானில் இருக்கிற இந்திய தூதருக்கு பாகிஸ்தான் சம்மன் அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அதிரடியான நடவடிக்கைகளை இந்திய அரசு தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்பதை இப்போது அந்த நாடு எப்படி பார்க்கிறது என்றால், இந்தியா எடுத்து வருகிற ஒவ்வொரு நடவடிக்கையையும் நாங்கள் போராகத்தான் கருதுகிறோம். குறிப்பாக சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1960ஆம் ஆண்டு சிந்து நதி ஒப்பந்தம் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் போடப்பட்டது. அதில் பிரதமர் நேரு அவர்களுடைய முன்னிலையில் அந்த கையெழுத்தானது. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக அந்த சிந்து நதி ஒப்பந்தம் என்பது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. கார்கில் வாரின் போது கூட அந்த சிந்து நதி ஒப்பந்தம் என்பது நடைமுறையில் தான் இருந்து கொண்டிருந்தது. அப்போதெல்லாம் கூட அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்திய அரசு திரும்ப பெற்றதில்லை, அதை ரத்து செய்யவில்லை. இந்த நிலைமையில் இப்போது மிக கொடூரமாக 26 இந்தியர்கள் தீவிரவாதிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்திய மண்ணில். அதுவும் இந்தியாவினுடைய மகுடமாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் வைத்து இந்த கொடூரம் நடந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்தியா மிகப்பெரிய ஒரு சர்வதேச ஒரு இராணுவத்தில் மிக தன்னிறைவு அடைந்த ஒரு தேசமாக பார்க்கப்படுகிற சூழ்நிலையில் அதையெல்லாம் கூட கருத்தில் கொள்ளாமல் தீவிரவாதிகள் மிக கொடூரமாக இந்திய மண்ணுக்குள் நுழைந்து இந்திய குடிமக்களை மிக கொடூரமாக கொன்று குவித்திருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பாதுகாப்பை மட்டுமல்ல, இந்திய இராணுவத்திற்கே ஒரு சவால் விடுகிற ஒரு மிக கொடூரமாக அது நடந்திருக்கிறது. அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு இராணுவ வலிமையோடு, மிகப்பெரிய ஒரு இராணுவ தொழில்நுட்ப வலிமையோடு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தேசம், கிட்டத்தட்ட 140 கோடி மக்களை ஒருங்கே பெற்றிருக்கிற ஒரு தேசம் எப்படி இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும்? இதற்கு சர்வதேச அளவில் இந்தியா எவ்வளவு வலிமையான நாடு, எவ்வளவு மக்கள் தொகை பொருந்திய நாடு, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மிக அசால்ட்டாக ஈஸியாக தீவிரவாதிகள் இவ்வளவு பெரிய கொடூரத்தை நாட்டுக்குள் அரங்கேற்றி விட்டார்கள் என்பதற்காக ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் இதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய ஆதங்கமாக அது இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இந்திய அரசு அதை கருத்தில் கொண்டு மிக வேகமாக இந்த கொடூரத்திற்கு பதிலடி கொடுப்பதற்காக, இந்த கொடூரத்தை அரங்கேற்றிய அந்த தீவிரவாதிகளை வேட்டையாடுவதற்காக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அந்த தகவல்களைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், திரையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில் கரு நாகராஜன் அவர்கள் நமது இணைப்பில் வந்திருக்கிறார்.
இந்தியா எடுத்து வருகிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்திய நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச அளவில் இது மிக உற்று நோக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிற நிலைமையில் பாகிஸ்தானும் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறது. இந்த நிலைமையில் கருணானந்தம் அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்தியா எடுத்து வருகிற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பாகிஸ்தான் எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கையை நாங்கள் ஒரு போராகத்தான் பார்க்கிறோம் என்று பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல பயங்கரவாத படுகொலைகள் எங்க நடந்தாலும் எப்படி நடந்தாலும் என்ன நோக்கத்திற்காக நடந்தாலும் அதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம், மறுக்கிறோம். அதை எதிர்த்து உள்ள நடவடிக்கைகளை ஆதரிக்கிறோம். அது முதல்ல பதிவில் செய்ய வேண்டிய ஒன்று. 2, பயங்கரவாத செயல்கள் இந்தியாவில் இது முதல் தடவை இல்லை. ஒரு காஷ்மீரத்தில் இன்னைக்கு முன்னால மணிப்பூர்லையும் பயங்கரவாத படுகொலைகள் நடந்ததுண்டு, குஜராத்லையும் நடந்தது, பல மாநிலங்களையும் நடந்தது உண்டு. இப்ப காஷ்மீர் நடக்கிறதுல காஷ்மீர்ல 370 ஆர்டிக்கிள் அதை ரத்து செஞ்ச அப்புறம் காஷ்மீர்ல லடாக் பிரிக்கப்பட்டது. காஷ்மீரத்துல அத மாநில அந்தஸ்து மறுக்கப்பட்டு அதற்கு துணைநிலை ஆளுநர் தலைமையில அந்த ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்தினாங்க. இதன் மூலமா காஷ்மீர்ல அமைதி வந்துரும், சுபிட்சம் வந்துரும் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனா அதே சமயத்துல நாம என்ன சொல்றோம், இந்த பயங்கரவாத செயலுக்கு காரணத்தை நம்ம வெளியில மட்டுமே தேடிட்டு இருக்கிறோம். பாகிஸ்தான்ல இருந்து வந்தாங்க வரலங்கிறதெல்லாம் விசாரணையில உறுதி செய்யப்பட வேண்டிய விஷயம். பாகிஸ்தான் அரசாங்கத்தின் அனுமதியோடு வந்தார்களா இல்லையாங்கிற ஒரு விசாரணையில தெரிய வேண்டிய விஷயம். ஆனால் பாகிஸ்தான்ல நடக்கிற பயங்கரவாத செயல்களுக்கு அவர்கள் இதே ஒரு அணுகுமுறை வச்சிருக்காங்க. அங்க எந்த ஒரு பயங்கரவாத நிகழ்வுகள் நடந்தாலும், படுகொலைகள் ஏற்பட்டாலும் அவர்கள் ஒன்று இந்தியாவை அதற்கு பொறுப்பாக்குவார்கள் அல்லது ஆப்கானிஸ்தான் உள்ள தாலிபான்களை பொறுப்பாக்குவார்கள். ஒவ்வொரு அரசும் தங்கள் நாட்டில் நடக்கின்ற படுகொலைகளுக்கு அந்நிய நாடுகளில் அதற்கான மூலத்தை தேடுகின்றார்கள். அந்த ஒரு அணுகுமுறை என்பது சரியானது அல்ல. இந்த அணுகுமுறையில நம்ம இவ்வளவு இராணுவம் இருக்கு, இவ்வளவு உளவுத்துறை இருக்கு, நேரடி மைய அரசாங்கத்தினுடைய நேரடி அதிகாரம் இருக்கு. இத்தனை இருந்தும் ஊடுருவல் நடக்குதுன்னா அது நமது உளவுத்துறையின் தோல்வி, நமது பாதுகாப்பு படையின் தோல்வி, நமது அமைச்சகத்தின் தோல்வி. அதையும் நம்ம பார்க்கணும். எந்த ஊடுருவலையும் தடுக்கிறதுக்கான பல அந்த அதிகாரங்களை மைய அரசு பெற்று இருக்கு, அதை பயன்படுத்தி இருக்கு. ஆனால் அமைதிங்கிறதுக்கு ஒன்று எதிரிகளை தேடுவது, இன்னொன்று உள்ளூர் மக்களது ஆதரவையும் நம்பிக்கையையும் ஒத்துழைப்பையும் முழுமையாக பெறுவது. இந்த 2வது கட்டத்தில் உள்ளூர் மக்களை ஒதுக்கி விட்டு நம்ம பாதுகாப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். காஷ்மீரத்தில் அமைதி என்பது காஷ்மீர மக்களின் ஒத்துழைப்போடுதான் நடக்குமே தவிர காஷ்மீர மக்களை ஒதுக்கிவிட்டு காஷ்மீர் மண்ணில் அமைதியை நிறுவ முடியும் என்ற போக்கு சரியல்ல. ஒரு 2 நாடுகளுக்கு இடையான பிரச்சனையாக மட்டுமே பயங்கரவாத நடவடிக்கை பார்ப்பதும் சரியல்ல. பயங்கரவாதத்திற்கு நாடு கிடையாது. பயங்கரவாதத்திற்கு எந்த விதமான ஒரு உயர்ந்த குறிக்கோளும் கிடையாது. அச்சத்தை விதைத்து ஆதாயம் தேடுவது பயங்கரவாதம். அதை ஒடுக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும். மக்களது ஆதரவோடு எல்லைகளையும் உள்நாட்டு பகுதிகளையும் பாதுகாக்க வேண்டும். பகல்காம்ங்கிறது ரொம்ப உள்ள இருக்கிற பகுதி, ரொம்ப எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதியும் கூட சொல்ல முடியாது. அந்த பகல்காமில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. காஷ்மீர மக்கள் தான் இதுல ரொம்ப தீவிரமா இதை கண்டிக்கிறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. ஆனா இதை பாதுகாத்து இருக்க வேண்டிய அந்த இந்திய படையின் தோல்விங்கிறத மறுக்க முடியாது. சிந்து நதி ஒப்பந்தம் நேரு காலத்தில் ஏற்பட்ட விஷயம். சிம்லா ஒப்பந்தங்கிறது ஒரு அமைதிக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. இதை ஒரு எதிர் நடவடிக்கையா சொல்றதுனால உள்ளூர் அரசாங்கங்களின் தங்களது குறைபாடுகளை அது நிவர்த்தி செய்து விடாது. 2 நாடுகளுக்கு நல்ல ஒரு இப்ப சார்க்கும் முடக்கப்பட்டு விட்டது.
சார்க் என்ற அமைப்பு இப்பொழுது செயல்படுவது இல்லை. இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தையின் மூலமாக பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை பெற வேண்டிய பொறுப்பு பாகிஸ்தானுக்கு உண்டு, இந்தியாவுக்கும் உண்டு. ஒருவரை ஒருவர் குற்றவாளிகளாக சித்தரித்து விட்டு ஒத்துழைப்பை பெற முடியாது. உலக நாடுகள்லாம் எல்லா பயங்கரவாதத்திற்கும் எதிர்தான். அது நம்ம ஆனா அதே நாடுகளிலேயே உள்ள நடக்கிற பயங்கரவாதத்தை நம்ம பார்க்கிறோம். பர்மாலையும் பயங்கரவாதம் இருக்கு, ஒவ்வொரு பகுதியிலையும் பயங்கரவாதம் இருக்கு. பயங்கரவாதத்துக்கு தீர்வு ஜனநாயக முறையில மக்களது முழு நம்பிக்கையை பெற்று ஒத்துழைப்பை பெற்று இதற்கு தீர்வு காண வேண்டுமே தவிர இதற்கு பொறுப்பு அயல் நாடு அண்டை நாடு என்பதாக மட்டுமே கொண்டு செல்வது ஒரு அறிவார்ந்த நடவடிக்கையாக இருக்க முடியாது என்று நினைக்கின்றேன். கருணானந்தம், நீங்க சொல்றீங்க இரு நாடுகளும் அமர்ந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை இது என்று. அதாவது பயங்கரவாதத்திற்கு மதம் கிடையாது என்று சொல்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்தியாவில் இது போல இது போல தாக்குதல் நடந்து விட்ட பிறகு பாகிஸ்தான் ஒவ்வொரு முறையும் இது பேசிக்கொள்ளலாம், பேசி சரி செய்து கொள்ளலாம் என்று தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் இது போல தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதானே இருக்கிறது. இந்தியா இதை எப்படி கையாள வேண்டும்? பாதுகாப்பு உறுதிப்படுத்த முடியல. அனுபவம் இருந்த புறமா நம்ம தவற விடணும். அப்ப எங்க இருக்கு பிரச்சனை? நம்ம பாதுகாப்புக்கான நடைமுறைகள்ல நம்ம பிழை செய்யணும்னு அர்த்தம். ஒவ்வொரு முறை இது நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. பல முறை நடந்தும் அதற்காக உரிய எதிர் நடவடிக்கைகளை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறி விட்டோம் என்றால் அந்த பகல்காம்ல டூரிஸ்ட் அவ்வளவு வர்ற இடத்துல ஏன் இந்திய பாதுகாப்பு படைகள் இல்லை என்ற கேள்விக்கு எங்கே பதில்? இது ஆனந்தன் தொடர்ந்து இரு நாடுகளும் இந்த விவகாரத்தில் அமர்ந்து பேசி எடுக்க வேண்டிய விவகாரம் என்ற கருத்தை கருணானந்தன் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் கூட இப்போது டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சியும் சேர்ந்த எம்பிக்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவரெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த தகவல்களை நாம் பார்க்கலாம். அடுத்தடுத்த செய்திகளை நாம் காணலாம்.